முக்கிய செய்திகள். கூடங்குளம் அணு உலைக்கு சர்வதேச அணுசக்தி முகமை அனுமதி. விரைவில் சோதனை ஓட்டம் தொடங்கும் என நாராயணசாமி தகவல். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்த வெள்ளை அறிக்கை நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை தாக்கலாக வாய்ப்பு. திருக்கோவிலூர் காவல் நிலையம் அருகே திடீர் வெடி சப்தம். வெடிகுண்டு அல்ல என்று காவல்துறை மறுப்பு. ஷாருக் கானிற்கு மும்பை கிரிக்கெட் சங்கம் விதித்துள்ள தடைக்கு ஐபிஎல் நிர்வாகம் கடும் எதிர்ப்பு. தண்டனையை வாபஸ் பெறுமாறு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். கூடங்குளம் அணு உலைக்கு சர்வதேச அணுசக்தி முகமை அனுமதி அளித்துள்ளதால் விரைவில் சோதனை ஓட்டம் தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து அணு உலைகளும் பாதுகாப்பானது என்று தெரிவித்த நாராயணசாமி, கூடங்குளம் அணு உலைக்கு சர்வதேச அணுசக்தி முகமை அனுமதி அளித்துள்ளதாக கூறினார். இதனால் விரைவில் கூடங்குளம் அணு உலையில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது கூடங்குளம் அணு நிலையத்தில் 30 நாட்களுக்குள் மின்சார உற்பத்தி துவங்கும் என்று நான் கூறியிருந்தேன். நான் கூறி 7-8 நாட்கள் ஆகின்றன. குறிப்பாக எங்களுடைய அந்த அணுசக்தியினுடைய கட்டுப்பாட்டு வாரியமானது ஏற்கனவே எங்களுக்கு அந்த அணு உலையில் போடப்பட்டிருக்கின்ற டம்மி புயல் என்கின்ற அந்த பொருளை வெளியில எடுத்து யுரேனியத்தை உள்ளே போட்டு மின்சார உற்பத்தி ட்ரையல் ரன் என்ற முறையில் சோதனை ஓட்டம் நடத்துவதற்கான உத்தரவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலையை எங்களுடைய விஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது 20 நாட்கள் அந்த சோதனை ஓட்டம் நடைபெறும். மத்திய அரசு தமிழகத்திற்கு குறைந்த அளவில் நிதி கொடுத்ததாக அதிமுக அரசு கூறி வருவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு, காங்கிரஸ் ஆட்சி செய்யாத மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசை குறை கூறுவதையே ஒரு வழக்கமாக கொண்டுள்ளதாக நாராயணசாமி கூறினார். மேலும் கூடங்குளம் அணு உலைக்கு இங்கிலாந்து எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக வெளியான செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்றும் நாராயணசாமி அப்போது குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்த வெள்ளை அறிக்கை வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளில் இந்தியர்களின் கருப்பு பணம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தை பாஜக நாடாளுமன்றத்தில் எழுப்பியதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே மாதம் நேரடி வரிகளுக்கான மத்திய வாரியத்தின் கீழ் 3 அமைப்புகள் உருவாக்கப்பட்டு கருப்பு பணம் குறித்து ஆய்வு நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. பொருளாதார தேசிய கவுன்சில், பொதுநிதி மற்றும் கொள்கைக்கான தேசிய நிறுவனம் மற்றும் நிதி மேலாண்மை தேசிய நிறுவனம் என்னும் இந்த 3 அமைப்புகள் தற்போது கருப்பு பணம் குறித்த இடைக்கால அறிக்கையை தயார் செய்துள்ளது. அதன் அறிக்கையை நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினமே திருத்தப்பட்ட லோக்பால் மசோதாவும் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வரும் 23ஆம் தேதி புதன்கிழமையன்று பிரதமர் தலைமையில் அவரது இல்லத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் மத்திய அரசு வேலைகளில் SC, ST மற்றும் OBC வகுப்புகளை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து கடந்த வாரம் மாநிலங்களவையிலும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒரு ஆணோ பெண்ணோ பதவியில் அமர்த்தப்பட்டால் அவர்களின் தகுதி மற்றும் வாய்ப்புகள் ஒரே மாதிரியாக கருதப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்திற்கு நாடாளுமன்றத்தில் சில எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பிரதமர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்கோவிலூரில் காவல் நிலையம் ஒன்றின் அருகே பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்ததால் பீதியடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது அரக்கண்டநல்லூர் கிராமம். இங்குள்ள காவல் நிலையத்தின் பின்புறம் நேற்றிரவு 8 மணி அளவில் திடீரென்று குண்டு வெடித்தது. பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்ததில் காவல் நிலையத்தின் கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்து நொறுங்கின. அருகில் இருந்த சில வீடுகளின் ஜன்னல்களும் உடைந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வீடுகளில் இருந்து அலறி அடித்து வெளியில் வந்தனர். குண்டு வெடித்த இடம் சில மணி நேரம் கரும்புகையால் மூடப்பட்டிருந்தது.
நாட்டு வெடிகுண்டு வெடித்திருக்கலாம் என பொதுமக்கள் கூறினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை நடத்தினர். மோப்ப நாயை கொண்டு நடத்தப்பட்ட சோதனையில் கரித்துள் அடைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பை வெடித்து சிதறியதே பயங்கர சத்தத்திற்கு காரணம் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் கூறுகையில், அதிக வெயில் மற்றும் வெப்பம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்தார். அரங்கநல்லூர் காவல் நிலையத்தில் இந்த காம்பவுண்டை ஒட்டி குப்பையெல்லாம் எங்கிட்ட போடுவாங்க. அந்த இடத்துல ஒரு பாலித்தீன் பேக்கில் ஒரு சின்ன சாக்கு பையில் கோவில் திருவிழாக்களில் உபயோகப்படும் கரிமருந்து இந்த ஹீட் காரணமாக ஃபயர் ஆகிருக்குது. அது சம்பந்தமாக இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். எனினும் வியாழக்கிழமையன்று பலத்த மழை பெய்த நிலையில் உண்மையை மூடி மறைக்க போலீசார் முயற்சிப்பதாக பொதுமக்கள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். வாங்கடே மைதானத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஷாருக் கான் நுழையக்கூடாது என மும்பை கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளதற்கு ஐபிஎல் நிர்வாகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா, மும்பை கிரிக்கெட் வாரியத்திற்கு தீர்மானம் இயற்ற மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் இந்திய கிரிக்கெட் வாரியம்தான் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் படைத்தது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஷாருக் கான் மீதான தடையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகளுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கோரிக்கை வைத்துள்ளார். மாநிலத்தின் தூதுவராக உள்ள ஷாருக் கானிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அதிகபட்ச தண்டனை என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தலைவர் கருத்தை ஏற்க முடியாது என்று கூறியுள்ள மும்பை கிரிக்கெட் சங்க தலைவர் விலாஸ்ராவ் தேஷ்முக், தங்களது சங்கம் சுதந்திரமாக செயல்படும் அதிகாரம் படைத்தது என்றும் மைதானம் உள்ளிட்ட அனைத்து சொத்துகளும் சங்கத்திற்கு சொந்தமானது என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல பெங்களூரு அணியின் உரிமையாளரான விஜய் மல்லையா கூறுகையில், கிரிக்கெட் போட்டியின் போது ஷாருக் கான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கக் கூடாது என்று கருத்து தெரிவித்துள்ளார். கொல்கத்தா அணியின் உரிமையாளராக உள்ள ஷாருக் கான் கடந்த புதன்கிழமையன்று குடிபோதையில் அடையாள அட்டையின்றி மைதானத்திற்குள் நுழைய முயற்சித்தார் என்றும் அவரை தடுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளை மிரட்டினார் என்றும் புகார் கூறப்பட்டது. இந்த புகாரின் மீது வான்கடே மைதானத்திற்குள் நுழைய அவருக்கு 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஷாருக் கான் மன்னிப்பு கேட்டால் இந்த தடை உத்தரவு நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக மும்பை கிரிக்கெட் வாரிய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்புவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி முதல் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 58 இடங்களில் பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு வரும் 31ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அதற்கான தேதியை அண்ணா பல்கலைக்கழகம் வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. ஜூன் 20ஆம் தேதி ரேண்டம் என்னும் ஜூன் 24ஆம் தேதி ரேங்க் பட்டியலும் வெளியிடப்பட உள்ளது. இதுவரை 1,65,000 விண்ணப்பங்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தபடி 31ஆம் தேதி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ராணுவ தளபதி வி.கே. சிங் மீது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தேஜிந்தர் சிங் தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணையை டெல்லி நீதிமன்றம் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. வழக்கை விசாரித்த டெல்லி பெருநகர மாஜிஸ்ட்ரேட் ஜெய் தரேஜா தனது 17 பக்க உத்தரவில் இதனை தெரிவித்துள்ளார். வி.கே. சிங்கிற்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயற்சித்ததாக மார்ச் 5ஆம் தேதி ராணுவ தலைமையகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பை ஜூன் 6ஆம் தேதிக்குள் சீலிடப்பட்ட கவரில் வைத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் அந்த அறிக்கை இல்லை என்றால் ராணுவ தலைமையகத்திடம் இருந்து பெற்று அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 5 பேருக்கும் சம்மன் அனுப்புவதற்கு முன் அவர்களுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளனவா என்பதை அறிய நீதிமன்றம் விரும்புவதாக அந்த உத்தரவில் நீதிபதி தெரிவித்துள்ளார். 39 வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தில் பணியாற்றி நன்னடத்தைக்காக 2 பதக்கங்கள் பெற்ற ஒருவர் மீது திடீரென்று லஞ்ச புகார் கூறப்பட்டதற்கான முகாந்திரம் குறித்தும் மார்ச் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்தும் ஆராய்ந்த பின்பே இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நீதிபதி ஜெய் தரேஜா தனது உத்தரவில் கூறியுள்ளார். ராணுவத்திற்கு டட்ரா ரக வாகனங்களை கொள்முதல் செய்ய தமக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயன்றதாக ராணுவ உளவு படையினரின் முன்னாள் தலைமை இயக்குநர் தேஜிந்தர் சிங் மீது ராணுவ தளபதி வி.கே. சிங் புகார் கூறியிருந்தார்.
இந்த புகாருக்கு மறுப்பு தெரிவித்த தேஜிந்தர் சிங் டெல்லி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் ராணுவ தளபதி VK சிங், துணை தளபதி MK சிங், ராணுவத்தின் தற்போதைய உளவு பிரிவு இயக்குநர் PS தாகூர், ராணுவ பொது தகவல் பிரிவின் கூடுதல் இயக்குநர் SL நரசிம்மன், அதே பிரிவின் இயக்குநர் ஹேட்டன் சானே ஆகியோர் மீது குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அதிசயங்களை சென்னைக்கு கொண்டுவர சில தனியார் அமைப்புகள் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை தீவுத்திடலில் உலக 7 அதிசயங்களான தாஜ்மஹால், பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், சீன பெருஞ்சுவர், சுதந்திர தேவி சிலை உள்ளிட்டவைகளின் மாதிரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த 7 அதிசயங்களை ஏராளமான மக்கள் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். இரவு நேரத்தில் அதன் மீது அமைக்கப்பட்டுள்ள ஒளி விளக்குகள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது. பெரியவர்களுக்கு 150 ரூபாயும், குழந்தைகளுக்கு 100 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. கோடை விடுமுறையை கழிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பவர்களுக்கும் குறைந்த செலவில் அதிக நேரம் செலவிடும் வகையில் இந்த 7 அதிசயங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 7 வண்டர்ஸ் பார்க்க வந்தேன். எல்லாமே நல்லா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. இங்க ஃபுட் கோர்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிரந்தர தொழிலாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். கேஸ் குடோனின் பூட்டை உடைத்து 23 சிலிண்டர்கள் திருட்டு. திருவள்ளூரில் மர்ம நபர்கள் கைவரிசை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.